இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வீடியோ, 4 வீடியோலாம் போடுறாங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கே வந்து ரொம்ப தடுமாறுறோம். தடியெடுத்தும் போடுறோம். அவங்கலாம் பாருங்க அவ்வளோ டேலண்ட்டா இருப்பாங்களாட்டுருது. 3 வீடியோ, 4 வீடியோ. அதுவும் டெய்லியும் போடுறதுனா ரொம்ப கஷ்டம். பைத்தியம் புடிச்சிரும். கிறுக்கே புடிச்சிரும். ஒரு யூடியூபரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ஃபீல்டில பயங்கர காம்படிஷன் வேற. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் இப்ப நீங்க தெருவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு யூடியூபர் வேற இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி தான் நானும் ஒரு யூடியூபர் ஆயிட்டேன். 4 வீடியோ போட்டோம்னா யூடியூபர் அப்படின்னு கேட்காதீங்க. சொல்லிக்க வேண்டியது தான். சரி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். அது என்னடா இன்ட்ரஸ்டிங்? இன்ட்ரஸ்டிங் இல்ல. ஒரு ஹேப்பி, ப்ரவுடு எல்லாமே கலந்த ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஹேப்பியான நியூஸு. ஜென்ரலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பயங்கரமான கோல்டு வார் போயிட்டுருக்குது. சைனா பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஃபுல்லா போயிட்டானுங்க. நெறைய இடத்துல பாகிஸ்தானுக்குள்ள சைனா ஆளுங்க தான் இருக்கிறானுங்க. ஸ்ரீலங்காலையும் அதே மாரி தான். ஸ்ரீலங்கால கால்வாசி பேர் சைனா பீப்பிள் தான் இருக்கிறாங்க. பூட்டான்லேயும் அதே மாரி தான். ஸோ இந்தியாவை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, சைனா ஆளுங்க ஆக்கிரமிச்சிட்டானுங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கூட அருணாச்சல் பிரதேசில் பாதி அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க. அந்த மாதிரி ரொம்ப பயப்படுத்துகிறானுங்க மொத்த வேர்ல்டையே. இன்னொன்று சொல்லணுமா, அந்த கோவிடை கொடுத்தவனும் அவனுங்க தான், சைனாக்காரனு தான். ஸோ இப்படி இருக்கும்போது மொத்த உலகமே வந்து சைனாவோட வீழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், இந்தியா முதல் கொண்டு. ஏன்னா அவனுங்க வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் பவர். அது இல்லாமல் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க மற்ற ஹோல் வேர்ல்டையே. அது வந்து தவறு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பயங்கர பார்டரில் பயங்கர கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்குது. பயங்கர டென்ஷன். சும்மா சும்மா ட்ரூப்ஸை கொண்டு வந்து நிற்க வச்சுக்கிறான். ஏதோ கடைக்கு போய் காய்கறி வாங்குற மாதிரி பார்டரில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான் ட்ரூப்ஸை. ஸோ எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும்ன்ட்டு ஒரு பதட்டமாகவே வச்சுருக்கிறான் சைனாக்காரன். அவனை என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா வந்து ஏஷியன் கேம்ஸ் நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியா சைனாவை தோக்கடிச்சிருச்சு. முடிஞ்சிச்சு சைனா. அதுவும் ஃபைனல்ஸில் 1-0 சைனா தோத்துட்டாங்க. ஸோ இந்தியா வந்து 5th டைம் ஏஷியன் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பயங்கர ப்ரவுட் மூமெண்ட். ஏன்னா 5 தடவை யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 5th டைம் ஜெயிச்சிருக்கிறானுங்க. செம்ம ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ஹாக்கி டீம். ஹாக்கியில் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹாக்கி வந்து ஒரு பயங்கரமான கேம் தான். சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிருப்போம். கிரிக்கெட் ஆடுவோம், ஹாக்கி விளையாடிருக்காங்க, ரக்பி கூட விளையாடுவானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பட் அதில் கிரிக்கெட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹாக்கியும் ஃபேமஸ் ஆகணும். நிறையா ஸ்டேட்லேருந்து ஹாக்கி பிளேயர்ஸ் வரணும். ஸ்பான்சர்ஷிப் நிறையா கிடைக்கணும். இந்த மாதிரி சாம்பியன் ட்ரோஃபி நிறையா இந்தியா ஜெயிக்கணும். அப்போ தான் வந்து நிறையா யங் பிளேயர் வந்து ஹாக்கியை நோக்கி போவாங்க. எப்பயுமே கிரிக்கெட்டு தான் ஒரு பெரிய பஸ்ஸாக க்ரியேட் பண்ணிடுது இந்தியாவில். பயங்கரமாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா 1000 கோடி 2000 கோடின்னு ஏர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாக்கி பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே பாவம். ஸோ ஸ்பான்சர்ஷிப் நிறைய கிடைக்கணும். ஸோ இந்தியா இந்த ஏஷியன் கேம்ஸ் 5th டைம் ஜெயித்தது ரொம்ப ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட். ஹாக்கி டீமுக்கு, ஹாக்கி கம்யூனிட்டிக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட். ஏன்னா வந்து அடித்தது பார்த்திங்கன்னா குஜ்ராஜ் சிங், கரெக்டாக சொல்லணும்னு தெரில, சிங்கன் அவர் தான் வந்து கோல் அடிச்சிருக்காரு, அந்த ஒரு கோலு. ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். தோத்தது யார்? சைனா தோத்துட்டாங்க. அது வந்து செகண்ட் ஹாப்பி. ஏன்னா சைனா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க கனவுல வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பானுங்க. ஏன்னா ஜெயிச்சிட்டோம்ல, அதனால் இது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ப்ரவுட் மூமெண்ட். இந்தியா ஜெயிச்சிருச்சு, சைனா தோத்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 61 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறோம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டேஷனுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க. 61 தான் வச்சுருக்கிறேன். அப்போ 1000 போகிறதுக்கு நான் எத்தனை வீடியோ போடணும்? எப்பா ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் டெய்லி வீடியோ போடுறேன் உங்களுக்கு அவசரம். ஓகே, தேங்க்யூ, பை, டாட்டா, டேக் கேர், சி யூ, பாய்.